ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்து தெய்வமும் வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிவித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய் இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த ஆடி மாத பலன் தான் சொல்ல போறேன். கடகராசி உச்சம் பெற்ற குரு ஏற்கனவே வந்துட்டாரு. அஷ்டம சனி உங்களுக்கு விலகிடுச்சு. இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ராகுகேது பயிற்சி தான். இந்த ராகுகேது பயிற்சி ஆயிடுச்சுனால உங்களுக்கு பிடிக்க முடியாது, எங்கேயோ போயிடுவீங்க, கண்டிப்பாக நல்லதாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாத கிரக நிலை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு இப்போ சொல்ல போகிறோம். உங்கள் ராசிக்கு குரு வந்துட்டார், ஒரு உச்சம் பெற்று விளங்குகிறார். கடகராசியில் குரு உச்சம். போதாக்குறைக்கு இந்த ஆடி மாதத்தில் சூரியன் அவரோட சேர்ந்துட்டார். ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன், குருவும் சூரியனும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கஜகேசரி யோகம் என்ற பெரிய யோகம் விளங்க வரும். அதன் மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு வரேன். அப்போ உங்கள் ராசிலேயே அந்த யோகம் ஏற்பட்டிருக்கும்போது இந்த ஆடி மாதம் முழுவதுமே கண்டிப்பாக நல்ல மாதமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா நீங்கள் சந்தேகப்படுறவங்க தான், குழப்பம் உள்ளவங்க தான், மனம் அலைபாய்ந்து கொண்டு இருப்பவங்க தான். அதனால தான் அப்படி சொல்கிறேன். என்னென்ன நடக்கும்? இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களை யார் யார் பார்க்கணும்னு நீங்கள் யார் யார் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்களோ அவங்க உங்களை வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய சொல், செயல், திறமை எல்லாமே வெளிப்படும். கொடுக்கல் வாங்கல் சீராக்கப்படும். வர வேண்டிய வருமானம் வந்து சேர்ந்துடும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்கள் செயலுக்கு பாராட்டு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவங்களா திகழ போகிறீங்க.
சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தான் போகும். உற்றார் உறவினர்கள், நட்பு உறவுகள், இவங்களால கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும். நல்லா கேட்டுங்க, கடகராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு ராசின்றதான் கடகராசியை எல்லோரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் ஒரே ராசி கடகராசி தான். இது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அதை நீங்கள் பயன்படுத்தணுமா வேணாமா? அப்போது இந்த ஆடி மாதம் முழுமையும் நீங்கள் அம்மனுக்காக விரதம் இருந்து அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து கோயில் போயிட்டு வரலாம், பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வரலாம், அருகில் உள்ள கோயில் போயிட்டு வரலாம், தான தர்மம் பண்ணலாம், அம்மனை நினைத்து வேண்டலாம், பாட்டு பாடலாம், ஆட்டம் போடலாம், கோவில் திருவிழாக்களில் பங்கு பெறலாம், எல்லாமே செய்யலாம். தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய சொற்பொழிவுகள் இருந்தால், நீங்கள் சொல்லக்கூடிய திறமை இருந்தால் சொற்பொழிவு செய்யலாம். ஒரு தெய்வத்துக்கு என்னென்ன வகையில் நம்ம அதை பெருமை கொள்ள வைக்க முடியுமோ அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் இறக்கலாம். அதுதான் அப்படி சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு பாடகராக இருந்தால் இந்த அம்மன்களை பற்றி பாடல்களை இயற்றி பாடலாம். நீங்கள் ஒரு நடனம் ஆடுபவர்களாக இருந்தால் அம்மனுடைய ஆட்டத்தை ஒவ்வொரு விழாக்களிலும் திருவிழாக்களிலும் பங்கு பெற்று ஆடலாம். நீங்கள் ஒரு உபாசகராக இருந்தால் அம்மனுடைய மந்திரங்களை சொல்லி மகிழலாம். நீங்கள் ஒரு சொற்பொழிவாளராக இருந்தால் அம்மனுடைய புராண கதைகளை சொல்லி அம்மனுடைய பெருமைகளை சொல்லி பக்தர்களுக்கு அந்த அம்மனோட அருள் கிடைக்க வழிவகை செய்யலாம். எரிசக்தி எந்த விதத்தில் நீங்கள் வெளியே கொண்டு வரணும், அதுக்குண்டான முயற்சியில் இருக்கணும். அதுக்கு தான் இப்படி சொல்லிட்டு வரேன். இதை மட்டும் இதை செஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு முடியாத விஷயங்கள் முடியும். நினைத்து நடக்க வேண்டும், கேட்டது கிடைக்க வேண்டும் சொல்கிறோம் இல்லையா, அது நடக்கும் கண்டிப்பாக. இதை நீங்கள் செய்தால் இறை வழிபாடு, இறை சக்தியை பலவிதமான வடிவங்களிலே வெளிப்படுத்த வேண்டும். அவ்வளோதான் விஷயம். குடும்பத்திலிருந்து சில பேர் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அது நிரந்தரமான பிரிவாக இருக்காது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யார் எதை என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களை அவமானப்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களிடம் சண்டைக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லி போய்கிட்டே இருக்க வேண்டும். அவ்வளோதான். என்றுமே இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். இது இல்லாமல் அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும். நீங்கள் சொந்தமாக வண்டி வாங்கலை போனாலும் அடுத்த வண்டியிலே பயணித்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். வேகம் விவேகமாகாது. நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் விஷயத்திலே கவனம் தேவை. கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். பெண்களுடன் பேசும் பொழுதும் பெண்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல், பெண்களுக்கு ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். உறவிலேயோ நட்பிலேயோ பெண்கள் வகை தொடர்பு இருந்தால் அதில் கவனம் இருக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இல்லை என்றால் பிரச்சனை பெரிதாகவிடும். இதுதான் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வர வேண்டிய தொகையை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். வீடு இல்லாதவங்க வீடு கிடைக்கும், வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகனம் கிடைக்கும். இதெல்லாமே இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும். ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட அதுக்குண்டான வழிகள் ஏற்படும். பிள்ளையார் சொல்லி போட்டுருவீங்க. அவ்வளோதான் விஷயம். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். ஏதோ ஒரு அம்மனை நீங்கள் உபாசனை எடுத்து அது தொடர்ந்து அந்த இறை வழிபாட்டை செஞ்சுட்டு வரணும். விரதம் இருக்கலாம், ஆணும் பெண்ணும் விரதம் இருக்கலாம், தப்பு கிடையாது. அதே சிந்தனையோடு இருக்க வேண்டும். பெரும்பாலும் மாலை நேரங்களிலே நீங்கள் வழிபடுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் சந்திரன் வருவார்.
சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க அந்த நேரத்தில் வழிபடுறது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லுவேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தான தர்மம் அவங்க நிறைய பண்ணலாம். திருநங்கைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியம். கடகராசியில் பிறந்தவர்கள் ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநங்கைகளுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவனால் இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களெலாம் தேடி சென்று உதவி பண்ணலாம். நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க. தேடி சென்று அவங்க வந்து கேட்கக்கூடாது, நீங்கள் போய் உதவி பண்ணணும். நான் பரிகாரத்தை தான் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு மனசில் தோணுச்சு நான் பண்ணுறேன் அவ்வளோதான் சொல்லணும். அப்போ பலிக்காது பரிகாரம். நல்லதுக்கு போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு ஜீவராசிகளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இறக்க சிந்தனை உள்ளது. நீங்கள் தாய்களும் கொண்டவர்கள் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்று. அப்போது ஜீவராசிகளுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வரணும். காக்கைக்கு அன்னம் இடலாம், திருநாய்களுக்கு உணவு கொடுக்கலாம், வீட்டுக்கு வரும் பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கலாம், வழியில் காணும் எந்த விலங்குகளாக இருந்தாலும் உணவு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஜீவகாருண்யம் மேற்கொள்ள வேண்டும். அது பண்ணால் போதும், ரொம்ப நல்லது நடக்கும். நிறைய இடத்துல விலங்குகள் பிராணிகளுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குது. அதுவும் இப்போ இந்த கோடை காலத்தில் தண்ணி அதிகமாக, வெயில் அதிகமாக இருக்குது, தண்ணியெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது வீட்டில் கூட நீங்கள் மேல் மாடத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வைக்கலாம். அது ரொம்ப விசேஷம். எல்லா பறவைகள் வந்து உணவு மட்டும் வைக்கிறதுல முக்கியம் இல்லை, தண்ணியும் வைக்கணும். எப்படி நான் சொல்லியிருக்கேன்னா, தான தர்மம் பண்ணும்போது ஏழைகளுங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்காதீங்க, தண்ணியும் கொடுங்க. தண்ணிக்காக அவங்க போய் அலைய முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு ஜீவராசிகளுக்குமே நீங்கள் உணவு அளிக்கும் போது பக்கத்தில் தண்ணியை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் தொடர்ந்து அம்மன் வழிபாடு சொல்லியிருக்கேன். உக்கிரதை வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் கடைபிடிச்சு வந்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடந்து, இது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சந்தேகமாக இருந்திருப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆடி மாத முடிவிலே அதுக்குண்டான பலன் தெரியும்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்குண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்லப்பார். பெரும்பாலும் சிம்மராசிக்கு உங்களுக்கு உண்டான உங்கள் ராசி அதிபதி சூரியன். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். இது வரைக்கும் குரு இருந்தார், இப்போ சூரியன் வந்து அமர்ந்துட்டார். ஆடி மாத கிரக நிறைய விஷயம் தான் சொல்லிட்டு வரோம், ஆடி மாத பலன் தான் சொல்கிறோம். அப்போது 12ஆம் இடத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு நல்ல பலனாக நடக்கும். அது என்ன மாதிரி பலன்? 12ஆம் இடம் என்றது நஷ்டஸ்தானம், தாம்பத்திய அன்வயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பிரயாண ஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், நித்திரை ஸ்தானம், இப்படி தான் சொல்லிட்டு போகலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது ஒரு யோகமாக இப்போ விளங்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி வந்திருக்கு. பிரச்சனைகள் பெரிதாவதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு மாற்று இடம் தேடி போக வேண்டும். அதுக்குள்ள வாய்ப்பு வந்துடும். ஆடி மாதம் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்ச நாள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருந்துட்டு வாங்க, அப்போ தான் நல்லது நடக்கும். இதுக்கு மேலே சொல்ல முடியாது, புரிஞ்சிக்கங்க. அஷ்டம சனி காலத்தில் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்று தான். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு, ஹாஸ்பிட்டல் இப்படிலாம் போகக்கூடிய நேரம் வரும். அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். அதை தவிர்ப்பதற்காகத்தான் நீங்கள் இடமாற்றத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ புரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக நஷ்டங்களை நீக்கிறதுக்கும் லாபகரமான விஷயமா நடக்கணுன்றதுக்கும் எந்த வகையிலும் இருந்தாலும் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் மாற்றி பார்க்க வேண்டும், இடமாற்றம் செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். உங்கள் ராசியிலேயே கேது பகவான், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. உங்களை நல்ல விஷயங்களை செய்ய விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதுக்காக தான் இப்படி சொல்கிறது. ஜோதிடன்ற ஒரு வழிகாட்டி தானே, எல்லாருமே அதுதானே சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு நல்லது தானே சொல்கிறோம், கெட்டது யாருமே சொல்ல மாட்டாங்களே. அப்படி கெட்டது இருந்தால் கூட அதுக்கு ஒன்று பரிகாரம்னு சொல்லுவாங்க. நல்லதுக்கு ஒன்றும் பரிகாரங்கள் இல்லை. இறை வழிபாடு ஒன்றை போதுமானது. அப்போது
உங்களுடைய கவனம் இல்லாமல் இறை வழிபாட்டில் இருக்கணும். உங்களுடைய ராசியாதிபதி சூரியனாக்கனால சிவனுடைய அம்சம் கொண்டவர், சிவன் சக்தி அம்சம் கொண்டு விளங்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபாட்டு செய்யலாம். இது ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்கிறனால நீங்கள் நெருப்பு ராசியில் பிறந்திருப்பதால் தீ மிதிப்பில் கண்டிப்பாக கலந்துக்கலாம். கலந்து கொண்டால் நல்லது. இல்லை தீ மிதிக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது, எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தீ சட்டி தலையில் வைத்து ஏந்தி செல்லலாம். ஒன்று தலைக்கு மேலே வச்சுக்கலாம், இல்லை காலுக்கு கீழே. ஏனென்று சொன்னால் தலை முதல் கால் வரை நம்ம உடம்புன்றது தலை முதல் கால் வரை. அதுக்கு தான் பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தலை மீது தீச்சட்டி ஏந்தி ஆனந்தன் பின்னந்தன் பண்ணலாம். இந்த ஆடி மாதத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நிறைய கோயிலில் பண்ணுவாங்க, நீங்கள் அதில் கலந்துக்கலாம், அதை செய்யலாம். அல்லது காலால் தீ மிதித்து செல்வது, இந்த ரெண்டுத்தில் எவன் பண்ணணும். இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஏற்றதாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதை செய்து வந்தீர்களானால் இந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். பெரிய ஆபத்து வர இருக்கும், அது சின்னதாக போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கேன், தலைக்கு வந்து தலைப்பை போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு நடக்கும். முன்பின் தரையோடு பழக வேண்டாம். உங்கள் ரகசியத்தை வெளியிட வேண்டாம். உடல்நிலையை பார்த்துக்கணும், பிரயாணங்களை குறைச்சிக்கணும். ஒன்று வெளியில் போனால் வெளியில் இருக்கணும், இல்லைன்னா வீட்டிலே இருக்கணும், நிலத்தில் எதாவது பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அதுதான் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்து வர வேண்டும். சிம்மராசிக்காரன் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். காலையில் பண்ணுவது பொதுவான விஷயம். பகல் 12 மணி வேலை பண்ணுவது தான் பரிகாரத்துக்கு. சரியாக 12 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலுமே சூரியனை பார்த்து வணக்கம் போடணும், ஒரு கும்பிடு போட்டணும், அவ்வளோதான். அது கூட முடியாது உங்களால். அந்த நேரம் காலம் பார்த்து செய்ய வேண்டும். அந்த பகல் 12 மணி அளவிலே சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப விசேஷமானது. நடு உச்சியில் வந்திருப்பார் சூரிய பகவான். அது ரொம்ப முக்கியமான பரிகாரமாக பார்த்துக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையிலேயே நடக்கும் திருவிழாக்களை கலந்து கொள்ளலாம். இந்த ஆடி மாதம் அம்மன் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டிப்பாக கூழ் ஊற்றுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல்லாக முழுவதுமே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சிம்மராசிக்காரங்க அவ்வளோவா இறை நம்பிக்கை குறைவாக உள்ளவங்க தான். அடிக்கடி கோயில் போக மாட்டாங்க. தேவையான நேரத்துக்கு போவாங்க, தேவையான நேரத்துக்கு கும்பிடுவாங்க, வருவாங்க. முழு நம்பிக்கை அவ்வளோ அவங்களுக்கு இருக்காது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த ஆடி மாதத்திலே கூழ் ஊத்துற ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அங்கே இருந்துட்டு வாங்க. அங்கே இப்போ கலந்துங்க, பங்கு பெறுங்க ஏதாவது ஒரு வகையில். அப்போ உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு உற்றார் உறவுகள், நட்பு உறவுகள் இவங்க மூலியமாகவும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இறை சக்தி கொடுப்பாங்க. அதுக்கு தான் இறை வழிபாடு பண்ணணும். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் தான தர்மங்கள் பார்க்கும்போது சாதுக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ண வேண்டும். துறவரம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்தா தான் உண்டு, நம்ம கொடுத்தா தான் சாப்பாடு, நம்ம கொடுத்தா தான் தண்ணி, நம்ம கொடுத்தா தான் ஆடை, நம்ம கொடுத்தா தான் இடம். அவங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுக்கறது தான். பல பேர் கேட்டு வாங்கிக்குவாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்காதவங்களுக்கு நீ கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ தான் அதில் தான் விசேஷமாக இருக்குது. கேட்டவங்களுக்கு கொடுக்கறத விட கேட்காதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது அவங்க அது மனசு சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா. அதனாலேயே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும். இதெல்லாம் சூட்சமான பரிகாரங்கள். அதை செய்து வாருங்கள். அடிக்கடி இந்த கோயில் திருவிழாக்களை கலந்துங்க. ஹோம பூஜைகள் நடக்கும் இடத்துல போய் கலந்துங்க. அக்னி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய இறை மூர்த்தங்களை வணங்கி வாழுங்க. திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், அக்னி ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். எந்த கோயில் சென்றாலும் விளக்கேற்றி வழிபட்டு வரலாம்.
இதெல்லாம் செய்யக்கூடிய பரிகாரத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கவனிக்கணும். உடல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போலாம் நிறைய எச்சரிக்கை பதிவுகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அது ஆன்மீகத்தில் கொடுக்குறாங்க, ஜோதிடத்தில் கொடுக்குறாங்க, மருத்துவத்தில் கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து வந்தீர்களானால் உங்களுக்கு கஷ்டமான காலங்கள் கூட எளிதாக போய்விடும். அப்படி செஞ்சுட்டு வரணும். இதில் உஷாராக இருக்கணும்னு சொல்கிறார். அதுக்கு தான் அப்படி சொல்லி வந்திருக்கேன். அஷ்டமசேனை காலம் நடந்து வரும்படியால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு, சனீஸ்வரர் கிரகத்திலே சனீஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்து வருவது ரொம்ப விசேஷம். சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். உங்களுடைய ராசியாதிபதியான சிவனுடைய அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் கால பைரவர். அவரை சனிக்கிழமை தோறும் வணங்கி வழிபட்டு வரலாம். தேய்பிரை அஷ்டமியிலே வணங்கி வழிபட்டு வரலாம். அவருக்கு விளக்கேற்றி வழிபடலாம். இழந்ததை மீட்டு தருவார், பாதுகாப்பு கொடுப்பார். எல்லாங்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் அவர் காலபைரவர். நம்பி சரணடைய வேண்டும். எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் நம்பிக்கையுடன் வழிபட வேண்டும். அப்போ தான் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகத்திலே நிதானம், பொறுமை இரண்டும் தேவை. உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த ரெண்டுமே இருக்காது. அவசரம், ஆத்திரம் ரெண்டுமே உங்களுக்கு கூடவே பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எடுத்தங்கவுத்தன் பேசக்கூடாது. அதிகமான வார்த்தைகள் வெளியிடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் ஓரளவுக்காக இந்த ஆடி மாதத்துடைய கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது பலன்கள் கிடைக்க வாய்ப்பு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் தான். அப்பேற்பட்ட புத பகவான் ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார். 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, சந்திரன் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 7ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. இது இல்லாமல் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க. இதை வைத்து பார்க்கும் பொழுது ராசியாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். போட்டியாக இருக்கலாம், பந்தயமாக இருக்கலாம், அதில் வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. திட்டம் போட்டு பிளான் பண்ணி இதை கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி துவங்கிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. ஏனென்று சொன்னால் 11ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானம், எல்லா வகையான லாபங்களும் கிடைக்கும். நம்ம லாபம் வரத்து தானே பாடுபடுறோம். ஒரு தொழில் பண்ணாலும் லாபம் வரணும், வியாபாரம் பண்ணாலும் லாபம் வரணும், ஒரு செயலை செய்து முடித்தாலும் அது லாபம் கிடைக்கணும், நஷ்டம் கிடைக்கக்கூடாது. நஷ்டம் வந்தால் தோல்வி அடைஞ்சால் யார் தான் செய்வாங்க? யார் தான் அதில் ஈடுபடுவாங்க? அதுதானே உண்மை. அப்போது நன்மை பயக்கக்கூடிய வகையிலே, லாபம் வரக்கூடிய வகையிலே உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் அமையும். கண்டிப்பாக நடக்கும். கூட்டு முயற்சி ரொம்ப பலிதமாகும். ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்திலையோ நெருங்கிய உறவுகளிலோ நீங்கள் அவங்களோட இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய வகையில் அமையும். இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க.
அப்போது அடிக்கடி பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எது எப்படி இருந்தாலுமே கன்னி ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில், ஆடி மாதம் அம்மன் மாதம் சொல்லியிருக்கேன், அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு கோவிலுக்கு ஏன் பாத யாத்திரை போகக்கூடாது? அது ஒரு அம்மன் கோயிலாக இருக்கலாமே. இதை செய்தால் இது ஒரு சூட்சமான பரிகாரம். நீங்கள் பாத யாத்திரையாக போய் வர வேண்டும். பாத யாத்திரை போய் அந்த அம்மன் கோயிலை தரிசனம் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நீண்டகால கோரிக்கை நிறைவேறும். இதையும் கண்டிப்பாக மனசில் குறித்து வச்சுங்க. பாத யாத்திரையாக போயிட்டு வரணும். அது ஒரு அம்மன் கோயிலாக இருக்கணும். பாத யாத்திரைன்னா என்ன? கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால தான் பாத யாத்திரை போகணும்னு சொல்லுவாங்க. கிட்ட இருக்க கோயிலுக்கு ஏன் பாத யாத்திரை சொல்ல போகிறோம்? உங்களால் முடிந்த போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்க. அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு கடன் முடிஞ்சால் இன்னொரு கடன் வாங்குவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். வழக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். வாய்தா வாங்கப்படும். எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். திருப்பி வேற ஒரு வகையில் வரும். இப்படிலாம் வரும். எது எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொஞ்சம் தற்காலிகமான பிரிவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். கணவன் இருந்தால் மனைவி கிட்டேயும், மனைவி இருந்தால் கணவன் கிட்டேயும் அதிகமான பேச்சுவார்த்தை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. வாக்குவாதம் தவிர்க்கணும். செயலில் மட்டும் ஈடுபடணும். அப்படி இருந்துட்டு வந்தீங்கனாலே போதுமானது. நிறைய கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருப்பாங்க. பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அது தற்காலிக பிரிவாக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். எல்லாமே நடக்கும். தொழில் மூலமாக, வியாபாரம் மூலமாக வெளியூர் பயணம் அமையும். அது கண்டிப்பாக நல்லது நடக்கும். புதிய நட்புகள் உருவாகும். அது மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாமே நடக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு உண்டான வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது நன்மை தடுக்கிற வகையில் அமைய இருக்கும். ஒரு வீடை வித்துட்டுன்னு ஒரு வீடு வாங்குவீங்க. பழைய வீடாக இருக்கும், அதை விற்றுட்டு புது வீடு வாங்குவீங்க. அது மாதிரி வண்டியும் பழைய வண்டியாக இருக்கும், அதை விற்றுட்டு புதிய வண்டி வாங்குவீங்க. ரெண்டுமே நடக்கும். இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க நடக்கக்கூடியதான் சொல்லிட்டு வரோம். இது மாதிரிலாம் வரும். அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே நீங்கள் அம்மனை சீரம் சிறப்புமாக வழிபட்டு வர வேண்டும். அதனால் சீரம் சிறப்போம் அம்மனுடைய நினைவாக இருக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ அந்த அத்தனை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வரலாம். ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆலயத்தில் நடக்கக்கூடிய விளக்கு பூஜை, வெள்ளிக்கிழமை எப்பவுமே விளக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுவும் ஆடி மாதன்றது ரொம்ப சொல்ல வேண்டாம். ஆடி வெள்ளி, தை வெள்ளி, இந்த ரெண்டு வெள்ளியுமே ரொம்ப விளக்கு பூஜைக்கு ஏற்ற காலங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆடி வெள்ளியில் கண்டிப்பாக விளக்கு பூஜை கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கணும். ஏதாவது ஒரு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டால் போதும். அது மூலிமா உங்களுக்கு இறைசக்தி கிடைக்கும், அம்மனுடைய அருள் கிடைக்கும். அந்த விளக்கு பூஜைன்றது என்ன? இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம். அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ என்ன செய்கிறோம்? ஒரு அருகாமையில் உள்ள கோவிலிருந்து ஒரு விளக்கேற்றி தண்ணி எடுத்துக்கிட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு தானே போய் அந்த வீட்டுக்கு போய் வச்சு வழிபடுறோம். அதே தானே விளக்கு பூஜைலாம் செய்கிறோம். அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், தடைப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விளக்கு பூஜை செய்து, விளக்கு பூஜை செய்யும்போது என்ன பண்ண போகிறீங்க? வீட்டுக்கு அருகே மேலே இருக்கவங்க அப்படியே அந்த ஏத்தனை விளக்கோடு அணையாமல் கொண்டு போயிடுவீங்க. மெல்லமாக கொஞ்சம் தூரமாக இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க? அந்த விளக்கு பூஜை முடிந்த உடனே அதை குளிர்த்து அந்த விளக்கை எடுத்துன்னு போயிட்டு அந்த இறை சன்னதியில் ஏற்றின விளக்கு தான், அது அந்த எண்ணெயோடு இருக்கணும். அதை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு ஏற்றும் போது அந்த வைப் கிடைக்கும். அந்த ஆலயத்தில் இருக்கிற சக்தி அங்கே வீட்டுக்கு வந்து சேரும். அதுக்கு தான் விளக்கு பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்கிறது. கோவிலில் விளக்கேற்றி அதை கொண்டு போய் வீட்லேயும் விளக்க ஏற்ற போகிறீங்க. அதே விளக்கை
வேறு விளக்கு இல்லை, அதே விளக்கு தான். அப்போ கண்டிப்பாக அந்த இறைசக்தி கிடைக்கத்தானே செய்யும். அப்போ நீங்கள் புதுசாக திருப்பி வீடு குடி போகிற மாதிரி தானே கணக்காகுது. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் தடைகள்லாம் விலகித்தானே செய்யும். இதுதான் இந்த விளக்கு பூஜையில் உள்ள சூட்சமான பலன் கொடுக்கக்கூடிய விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கலந்துப்பீங்க, அதை செஞ்சு அந்த பலனையும் அடைஞ்சிருவீங்க. இப்போ கன்னிராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த விளக்கை வீட்டில் எடுத்து சென்று வழிபட்டு வந்தீர்களானால் அம்மன் வேரல் கிடைத்து எல்லா நாளும் பெற்றுப்பா கண்டிப்பாக வாழ்வீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் விளக்கு பூஜை மட்டும் இல்லை, எல்லா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தால் பிரசித்தி பெற்ற அம்மன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றி வைக்கலாம். இல்லை உங்கள் கோரிக்கையை சொல்லி வேண்டுதல் பிரார்த்தனை துவங்கி விட்டு வரலாம். குலதெய்வ கோயில் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஏதோ வந்தாலும் அதை சொல்லிட்டு வரலாம். ஏனென்றால் குலதெய்வ அருள் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு குலதெய்வ அருள் இல்லை, எந்த தெய்வத்தை அருளும் கிடைக்காது. குலதெய்வ அருள் தான் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்குண்டான முழு முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். அது ஆடி மாதன்றது ரொம்ப விசேஷம், பரிகாரத்துக்கு ஏற்ற மாதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனே பலன் தரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு பங்குதாரர்கள் கூட, தொழில் வியாபாரம் தான் பங்குதாரர் இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் சொல்கிறோம், பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும், பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கும் நீங்கள் இறை வழிபாட்டால் தக்க தீர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும், வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் அந்த நேரங்காலம் இருக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தை கடந்து விட்டீர்களானால் திருப்பி பழையபடி அவங்களே தெரிஞ்சிருவாங்க. அவங்க உங்கள்கிட்ட அந்த பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. அவங்க விலை போகிறோம்னு சொல்லும்போது கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும், சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா அவங்க விட்டுடணும், அவ்வளோதான். அதன் பிறகு எல்லாமே சரியாகிவிடும். எதை ஒன்றுமே வற்புறுத்தினால் பலன் கிடைக்காது. தெய்வ வழிபாடு கூட வற்புறுத்தி சொல்லக்கூடாது. போங்கன்னா நல்லதுன்னு சொல்லுங்கள், அவங்க கேட்டால் கேட்கட்டும், இதை செய்தால் நல்ல பலன் சொல்லுங்கள். நாங்களும் அப்படி தானே சொல்லிட்டு வரோம். நாங்கள் சொல்கிறதும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அவரோட பலன் அனுபவிக்க போகிறீங்க. செய்யலைன்னா கிடைக்கும், கொஞ்சம் நாள் தள்ளி கிடைக்கும், லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். அதுதான் விஷயம். எப்படி இருந்தாலும் இறை சக்தி எல்லாருக்குமே தானே கொடுக்க போகுது. ஆனால் சமமாக கொடுக்காது. அதுதான் அவங்கவுங்க காலத்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி, இது மாதிரிலாம் தான் இறைசக்தி கொடுத்துட்டு வரும். அதுதான் இந்த நவகிரகங்களை வச்சு கொடுக்கறது. அதனால் இது வேறு வரைக்கும் நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்நிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லா நலவும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.